ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, வாழ்க்கையின் இரண்டு வித்தியாசமான அறிக்கைகள். இந்த வாழ்க்கையில அறிக்கை மிக முக்கியமானது. எனவேதான் தேவன் சொல்லுகிறார், உன் நாவினாலே அறிக்கை செய்து. ரட்சிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை மிக முக்கியம். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், the two different confession by different people. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த சவுல், புதிய ஏற்பாட்டிலே சவுலாயிருந்து பவுலாய் மாறின தேவ மனிதர். இரண்டு வித்தியாசமான மனிதனுடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம். அதாவது, இட் இஸ் நாட் how I started my life, how I end my life. உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட முடிவு முக்கியம். இந்த அனைவருக்கு நல்ல ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் நன்றாய் முடிப்பதில்லை. எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறார், நன்றாய் ஓடினீர்களே, உங்களை மயக்கினவன் யார்? இன்றைக்கு நன்றாய் ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு நன்றாய் முடிக்கவில்லை. சவுலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில நன்றாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே, அதாவது காணாமல் போன தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி போனான். கழுதை தேடி போனவனை கர்த்தர் ராஜாவாக்கினார், அபிஷேகம் பண்ணினார், ராஜ்யபாரம் தந்தார், உயர்வை தந்தார், மேன்மையை தந்தார், வெற்றியை தந்தார். ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது தேவன் தந்த வெற்றியை மறந்து போனான், தேவன் தந்த உயர்வை மறந்து போனான், தேவன் தந்த வாழ்வை மறந்து போனான். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த அநேகரும் இதைத்தான் செய்கிறார்கள். ஒரு காலத்திலே தேவனுக்கென்று வாழ்ந்தவர்கள், தேவன் அதிகமாய் நேசித்தவர்கள், தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்தவர்கள், இன்றைக்கு அந்த வாழ்க்கை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது மிகுந்த பரிதாபம். சில நேரங்களிலே வசதிகள் வலைகளாய் மாறிற்று. ரெண்டு வித்தியாசமான மனிதனுடைய அறிக்கை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு மனிதனுடைய அறிக்கை, அதாவது தேவனை அறிந்த மனிதனுடைய ஒரு அறிக்கை. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன? இது ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு சவுலை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. சாமுவேல் இப்படி இருக்க, அதாவது வாழ்வு தந்திருக்க, வசதி தந்திருக்க, மேன்மை தந்திருக்க, உயர்வை தந்திருக்க, எல்லாம் தேவன் தந்தார். ஆனால் பல நேரங்களிலே disobey God, தேவனுடைய சொல்லை கேளாமல், அடுத்து உலகத்தின் மேல் ஆசையை வைத்து, அது ஒரு அழகான வசனம் போடுறது, கொள்ளையின் மேல் பறந்து அதை இச்சிப்பது, அதை எப்படியாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்களேன், தவறான யுகங்கள், தவறான வாழ்க்கை, குறுக்கு வழிகளை எப்படியாலும் பெரிய ஆளாக வேண்டும். ஊழியத்துல கூட இப்படி யாரையோ தள்ளி உயர வேண்டும். இல்லை என்பவர்களே, கொள்ளையின் மேல் பறந்து, அதாவது இச்சையின் மேல், ஆசையின் மேல், உலகத்தின் மேல், லௌகியங்கள் மேல் அது ரெக்க கட்டி பறக்குதுன்னு சொல்றாங்களே, அதுதான். அது மட்டுமல்ல, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்றான். நன்றாக கவனிக்க வேண்டிய அன்பு தேவ ஊழியர்களே, இட் இஸ் நாட் how well you started, how well you are going to end. நீங்கள் எப்படி ஆரம்பிக்க என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எப்படி முடிக்க என்பது முக்கியம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று கேட்டான். அப்படியானால் தேவனுடைய மிகப்பெரிய கேள்வி, அது ஒரு ஆதங்கம், தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது ஒரு ஏமாற்றத்தின் கேள்வி. நீ செய்தது என்ன? இந்த நாளில் ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், நீ செய்தது என்ன? ஏன் இப்படி செய்தாய்? அபிமெலேக்கு ஆபிரகாம் பார்த்து சொன்னான், ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இப்படி? இந்த நாட்கள், அதாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் உலக மனிதனை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், உலக மனிதர்கள் ஆவிக்குரிய மனிதர்களை கேள்வி கேட்கிறார்கள். இங்கே சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை, இப்படி நீ செய்தது என்ன என்றான். அதற்கு சவுல் சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் 26:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவருடைய அறிக்கை. அது தவறா சரியா என்பதை பின்னால் நீங்க பார்க்கலாம். என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினாலே இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பையும் செய்தேன். அவனுடைய அறிக்கை பாருங்கள். ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, I have sinned.
முடிவான வார்த்தை. அவன் அறிக்கை பாருங்கள், பாவம் செய்தேன். இரண்டாவது, ஐ பிளேட் தி ஃபூல், மதியீனமாய் நடந்தேன். மூன்றாவது, ஐ டன் சிங் எக்ஸீடிங்லி. தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது பெரிய பாவம் செய்தேன், மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இது ஆண்டவர் அறியாதவர்கள் அல்ல, அறிந்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், மகா பெரிய தப்பிதம். இரண்டாவது, வேதம் சொல்லுகிற மதியற்றவனாய். மூன்றாவது, பாவம் செய்தேன். என்னை கவனியுங்கள், இது நல்ல அறிக்கை அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் முடிவு எப்படி? இஸ் a wrong ending. அவனுடைய முடிவு ஒரு மோசமானது, தவறானது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளையே கவனியுங்கள், அவனுடைய இந்த அறிக்கை எவ்வளவு மோசமானது. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, என்னை நம்பி அவர் தந்த உயர்வு, என்னை நம்பி அவர் தந்த மேன்மை, என்னை நம்பி அவர் கொடுத்த இந்த வாழ்க்கை, என்னை நம்பி அவர் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம், என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், என்னை நம்பி கொடுத்திருக்கிற கிருபைகள். டோன்ட் மிஸ்யூஸ் இட். அன்பானவர்களே, தவறாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அவருடைய விளைவு என்னவென்றால், தேவன் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் மதியற்றவனாய். இரண்டாவது, பெரிய தப்பிதம் செய்தவனாய். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு அஸ்திபாரம் போடும். காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராக வழிநடத்தும். பி கேர்ஃபுல். இந்த மனிதனுடைய அந்த அறிக்கை பாருங்கள், ஐ ஹவ் டன் தி ராங் திங். அதே வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கையை நாங்கள் பாருங்கள், அவருக்கும் போராட்டங்கள், அடிகள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள். அவன் உட்காவல் அறையிலே பூட்டப்பட்டான், கைகளிலே விலங்கு, கால்களிலே விலங்கு. அப்படி இருந்தும் அவருடைய அறிக்கையிலே மாறவில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் அறிக்கை பண்ணுவதிலே நாம் உறுதியா இருப்போம். பல நேரங்களில் நம் அறிக்கையிலே நாம் தவறு விடுகிறோம். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது. யோபு தன் அறிக்கையிலே உண்மையா இருந்தான். He lost everything. குடும்பத்தை இழந்தான், செல்வத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். பட் ஸ்டில் அவர் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். அப்படி இருந்தும் தன் அறிக்கையிலே இவ்வளவு உறுதியா இருந்தான். அதே போல பவுலுடைய புதிய ஏற்பாட்டின் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு ராஜாக்குமான் இருக்கிறான். அப்போஸ்தலர் 26:19, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இது கடினம். இன்னைக்கு தரிசனம் பெற்ற அநேகர், அழைப்பு பெற்ற அநேகர், கிருபை பெற்ற அநேகர் காலப்போக்கிலே அந்த தரிசனம் மங்கி விடுகிறது. ஒரு காலத்திலே வைராக்கியம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. இன்றைக்கு மாறிவிட்டது. உலகமின் முன்னே சிலுவையின் பின்னே. காலங்கள் மாறும் போது எல்லா காட்சிகளும் மாறுகிறது. ஆனால் பவுலடியான் சொல்லு, புதிய ஏற்பாட்டு சவுல் பவுலாய் மாறின அந்த சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அந்த தரிசனம் என்பது அது கடினமான ஒன்று. டு அபாய்ட் தி விஷன். தரிசனத்தில் நிலைத்திருப்பது மிக கடினம். எசேக்கியேல் தரிசனத்தில் நிலைத்திருந்தான். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், கேபார் நதியண்டில் இருந்தான். சிறைப்பட்டவர் நடுவிலே வாசம் பண்ணினான், ஆனால் தரிசனத்தை விடவில்லை. வேதம் சொல்கிற எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே, நான் தரிசனம் கண்டேன், சத்தத்தை கேட்டேன், காலொன்று நில் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்டேன். இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, a man of vision, a man of voice. அந்த சிறைப்பட்ட மத்தியில் வாழும் போது தரிசனத்தை கண்டான், வார்த்தையை கண்டான், வார்த்தையை கேட்டான், கால் நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எசேக்கியேல் வாழ்க்கையிலே அதிகமான பாடுகள். வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் உன்னை கயிறுகளாலே கட்டினேன், நீ சில காலம் ஊமையனாய் இருப்பாய். நிறைய பாடுகள். அதாவது அவருடைய ஆதாரங்கள் கூட வரட்டி, எல்லாமே சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையும் கூட அந்த தரிசனத்தை விட்டு அவர் வெளியே வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, பி ஃபார்ம் யுவர் விஷன். உன் தரிசனத்திலே உண்மையாயிரு. அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படி. 2 வித்தியாசமான அறிக்கை. ஒரு மனிதனுடைய அறிக்கை, நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பானதை செய்தேன் வாழ்வின் முடிவிலே.
இன்னொரு மனிதனுடைய அறிக்கை நாம் சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன். 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஜஸ்ட் லைக் அத்லெட்டிக்ஸ், ஒரு ஓட்ட பந்தயனை போல. எதற்காக நான் இந்த ஓட்ட பந்தயத்தை ஆரம்பித்தேனோ அந்த போராட்டத்தை. 2வது, நல்ல ஒரு வாரியர், ஒரு யுத்த வீரன் சொல்லுகிறார். போராட்டம், வாழ்க்கை ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட பெரிய போராட்டம். ஆனால் திருமறை சொல்லுகிறது அது ஒரு நல்ல போராட்டம். அது மட்டுமல்ல, ஒரு வெற்றியின் வார்த்தை சொல்ல பாருங்க, ஓட்டத்தை முடித்தேன். A man of loyal, a man of love, a man of labor. அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது you must love the Lord, love. 2வது லேபர், அந்த உழைப்பு தேவை. அந்த உழைப்பு இல்லாவிட்டால் ஓட்டத்தை முடிக்க முடியாது. ஓட்டத்தை ஆரம்பித்த நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிற மிக சிலர் தான். எனவே சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள், பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக. அந்த அவருடைய அறிக்கையை பாருங்களேன், போராடினேன். கவனிங்கள், எபேசுவிலே துஷ்டமிருங்களோடு, கள்ளர்களால், ஜனங்களால், இதுதான் வாழ்க்கை, ஊழியமே இதுதான். எவ்ரி டே இஸ் a struggling, it is a warfare. ஒரு ஊழியக்காரனுக்கு பலமுறை போராட்டம், பலமுறை போராட்டம், காணக்கூடிய போராட்டம், காணக்கூடாத போராட்டம், உள்ளான போராட்டங்கள், வெளியான போராட்டங்கள், சொல்லக்கூடிய போராட்டங்கள், சொல்லக்கூடாத போராட்டங்கள். அதுக்கு மத்தியில சொல்கிறார், நான் போராடினேன். இட்ஸ் வெரி ஹார்ட். யாரும் நம்ம தாங்க முடியாது, யாரும் நம்ம தாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. மோசேயின் கை தொடர்ந்து போன போது ஊரு மாறும் தாங்கி பிடித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் இல்லை. கல்லறிகிற மக்கள் ஏராளம், வசைப்பாடுகிற மக்கள் ஏராளம், தூற்றி திரிகிற மக்கள் ஏராளம். எனவேதான் பக்தன் பாடினார், தூற்று மாந்தரின் நடுவிலே நம்மை தேற்றுகிற ஒரு ஆவியானவர். நல்ல போராட்டம். அடுத்த ஒரு அறிக்கை சொல்லுகிற கன்ஃபெஷன், என் ஓட்டத்தை முடித்தேன். வாட் ஐ ஹவ் கால்ட் ஃபார். திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரே ஓட்டம் அல்ல. எந்த ஓட்டத்தை நீங்க ஓட முடியாது, உங்கள் ஓட்டத்தை நான் ஓட முடியாது. அவரவருக்கு தேவன் நியமித்த ஒரு ஓட்டம். God planned and God designed and God designated. என்னை விட சிறப்பாக ஓடின பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை விட சிறப்பாக ஓடின மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள், சாதனையாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் தமிழகத்தில். ஆனால் தேவன் எனக்கு எண்ணத்தை கொடுத்தாரோ, what he expected, what he planned in my life, what he designed, தேவன் எனக்கென்று எதை முன்குறித்தாரோ அவர் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன். 3வது வார்த்தையை சொல்கிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒருவன் விசுவாசத்தை இழந்து போனான், சவுல். புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்லுகிறார், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்லுவது, I have fought the good fight. 2வது, I have finished the course, I kept the faith. என சொல்ல வந்த வார்த்தை கவனியுங்கள். ஒருவன் அழிந்து போகிற கிரீடத்திற்காக வாழ்ந்தான், இன்னொரு அழியாத கிரீடத்திற்காக வாழ்ந்தான். சவுளுடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகிற கிரீடம், அழிந்து போகிற ஹெட்லி கிரவுன். இன்னொரு மனிதன் எவன்லி கிரவுன். நீங்க எதுக்காக வாழறீங்க? அழிந்து போகிற இந்த பொருளுக்காகவா? அரசியல், பணம், கட்ட பஞ்சாயத்து, புகழ், தேவையில்லாத ஒரு வாழ்க்கை, வீம்பு, வைராக்கியம். இந்த ஊழியர்கள் கூட அழிந்து போகிற ஒன்றுக்காகத்தான், பதவிக்காக. பதவி வேண்டும், ஏதோ ஒரு பதவி வகிக்க வேண்டும். ரெவரண்ட், டாக்டர், பிஷப், ஏதோ பணம் கொடுத்தா வாங்கணும். அதற்கு ஒரு என்னென்னவோ, அதற்கு ஒரு அங்கி, ஒரு சிலுவை, பெரிய சிலுவை, அதற்கு ஒரு கைத்தடி. தவறு, அதை நான் வார்த்தை வரவில்லை. அதெல்லாம் ஹெட்லி கிரவுன், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், ஏகப்பட்டது. இதற்குரிய தகுதி இருக்கிறதா என்பது கேள்வி. அதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டு தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறவர்களே, எனக்கு அதுவே பெரிய ஊழியமா போயிடுது. அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன், அவரோடு சந்திப்பு, இவரோடு சந்திப்பு. தேவனோடு இருக்கிற சந்திப்பை விட உலகத்துல எந்த சந்திப்பும் மேன்மையானது அல்ல, உயர்வானதல்ல. தேவனை சந்திக்கிற ஒரு மனிதனுக்கு உலக சந்திப்பு பெருசா தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ கிருபையினாலே சொல்ல விரும்புகிறேன், உலகத்துல பல தேவ மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். பல தேவ மனிதர்களை, ரெய்னார்ட் போங்கே, ஜாய்ஸ் மேயர்,
ரிச்சர்ட் ராபர்ட்ஸ், கெனத் ஹேகின், இப்படிப்பட்ட பல தேவமனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். உலகத்தின் பல தேசங்களில் புகழ்பெற்ற தேவ மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். பிரேசில்ல ஒரு போகிற 32,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதே போல கொரியாவில் மிகப்பெரிய பிரபலங்களை சந்திக்க, அதெல்லாம் பெரிய காரியங்கள் அல்ல. சிலுவையை நோக்கி பார்த்த கண்களுக்கு இதெல்லாம் அற்பமானது. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு, தேவனோடு இருக்கிற சந்திப்புக்கு இணையான சந்திப்பு உலகத்துல எதுவுமே இல்லை. அவளை சந்தித்தெல்லாம் ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. கெனத் ஹேகினை சந்தித்தது, ஜாய்ஸ் மேரி சந்தித்தது அவள் தேசத்தில, ரெய்னார்ட் போங்கேவை சந்தித்தது, லியட்ஸ் ராபன் என்கிற தேவனின் சந்தித்தது, ரிச்சர்ட் ராபர்ட்ஸ், அதெல்லாம் ஒரு பெரிய தேவன் கொடுத்த பெரிய கிருபை வரங்கள். நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய தேவ மனிதர்களோடு கூட வாழ்ந்தது, ஊழியம் செய்ததெல்லாம் பெரிய பாக்கியம். ஆனால் ஆண்டவருடைய சந்திப்புக்கு இணை எதுவுமே கிடையாது. இவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஒருவன் எர்த்லி கிரவுன், இன்னொருவர் ஹெவன்லி கிரவுன். இதனால என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, வாட் யூ கெயின்ட், எதை நீங்கள் சாதிக்க விரும்புவீர்கள், எதை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள்? போல் சொல்கிறான், அழிவில்லாத கிரீடம், மகிமையான கிரீடம், மேலான கிரீடம், மாசற்ற கிரீடம். இங்க சொல்லுகிறார், போராடினேன் as athletics, ஒரு ஓட்டப்பந்தய வீரனாய், யுத்த களத்தின் வீரனாய், வாழ்க்கையின் போராட்டங்களை அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். தர்சு பட்டணத்தான சவுல் இவ்விடத்தை பெற்றான். ஆனால் பழைய ஏற்பாட்டு சவுலோ அழிந்து போகிற இடத்தை பெற்றான். அழிந்து போகிற இடத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, இடத்தை இழந்தான். அவனுடைய வாழ்க்கைய நோக்கமெல்லாம் இந்த கிரீடம் தான் முக்கியம். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய சவுல், அவருக்கு அழிவில்லா கிரீடத்தின் மேல் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி, 2 பேர் அறிக்கை பார்த்தோம். ஒருவன் சொன்னான், நான் பொல்லாப்பானதை செய்தேன், பாவம் செய்தேன், மகாப்பெரிய தப்பிதத்தை செய்தேன். இன்னொரு சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அது முதல் நீதியின் ஜீவர்களிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, தேவனுடைய நம்பியிருக்கிற வாக்கு பண்ணர் யாவருக்கும் அந்நாளிலே தந்தருளுவார். லுக் ஃபார் எ கிரவுன். அடிக்கிறேன், செய்தியில சொல்லியிருக்கிறேன். டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட், லுக் ஃபார் த ரிவார்ட். தேவனுடைய அந்த மிகப்பெரிய அழிவில்லாத மாசற்ற வாடாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து ஓடுங்கள். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்மறையான மனிதர்கள் உண்டு, எதிர்மறையான சம்பவங்கள் உண்டு, வில்லன்கள் உண்டு, வில்லிகளும் உண்டு. Still run the race. Run. ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். அநேகரை அந்த ஓட்ட பந்தயத்திற்குள்ளே பங்குதாரராய் மாற்றுங்கள். நீங்கள் மாத்திரம் ஓடி முடிப்பதல்ல, உங்களோடு அநேகரை ஓடச் செய்யுங்கள். நீங்களும் அநேக வீரர்களை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய கோச்சர்ஸ், மிகப்பெரிய அன்பான சிற்பாசாரிகளாய், மாபெரும் வீரர்களாய் நீங்களும் மாறுங்கள். சரித்திரங்களை பற்றி சாட்சி சொல்லும். சரித்திரத்தில் நீங்கள் சாதனையாளராய் மாற முடியும். ஒரு சவுல், அவனுடைய அறிக்கை மோசமானது. நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பானை செய்தேன், மதியற்றவனாய் வாழ்ந்தேன். இன்னொரு மனிதனுடைய அறிக்கை, ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதின் கிரீடத்துக்காக எனக்கு வைக்கப்பட்ட நிச்சயத்தோடு கூட ஊழியம் செய்கிற அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற அன்பு பிள்ளையே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. பட் ரன், ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். வந்து பேர்ந்து விட வேண்டாம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். பாடுகள், அதாவது உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் ஊழியம் செய்த அத்தனை பேருக்கும் பாடுகள் உண்டு. ஆண்டவருக்கென்று வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்கென்று முன்னில் நிற்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் பாடுகள் உண்டு. சேலஞ்சஸ். ஆனா அதுக்கு மத்தியில ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியும். போராடினேன், முடித்தேன், காத்து கொண்டேன். இது இந்த அறிக்கை, உங்களோட அறிக்கை எதை பேஸ் பண்ணிருக்குது? வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். எனவே be firm in your confession.
உங்கள் அறிக்கையில உறுதியாயிருங்கள், விசுவாசத்துல உறுதியாயிருங்கள், உங்கள் நோக்கத்தில் உறுதியாயிருங்கள். அவர் சொன்ன வார்த்தை, I fought the good fight, I finished, I kept the faith. உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு மாபெரும் கிரீடம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அழிவு இல்லாத, மாசற்ற, ஒளிமயமான, துன்பம் இல்லாத, பாடுகள் இல்லாத, பிரச்சனை இல்லாத a bright future. ஒளிமயமான எதிர்காலம் மட்டுமல்ல, ஒளிமயமான தேசம், அதிசய நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். ஒரு கிரீடம், ஒரு அங்கி, ஒரு பொன்முடி உங்களுக்காக மேல் வீட்டில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஓடுங்கள். டோன்ட் கிவ் அப். பழைய ஏற்பாடு செவலை போல் அல்ல. ஆண்டவருக்காக, பாவத்திற்காக, பாவத்தின் பின்னே அல்ல, பெருமையின் பின்னே, அழிவுள்ள ஒன்றுக்கு பின்னே இல்ல, அழிவில்லாத ஒன்றுக்கு பின்னே ஓடுங்கள். இந்த பெரிய பாட்டு தர்சு பட்டணத்து சவுளை போல் நீங்கள் சொல்ல முடியும். முடித்தேன், காத்துக்கொண்டேன். ஒரு அறிக்கை, the two kinds of confession. ஒரு சவுளுடைய அறிக்கை வித்தியாசமானது, இன்னொரு சவுளுடைய அறிக்கை வித்தியாசமானது. பிந்தின சவுளாய் நீங்கள் மாறுங்கள். ஒரு அறிக்கை ஒரு வாழ்க்கையை மாற்றும். அவர் சொல்லுகிற வார்த்தை, ராஜாவுக்கு முன்னாலே சொன்னான், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. உங்கள் அறிக்கை ராஜாக்களை மாற்றும், உங்கள் அறிக்கை தேசத்தை மாற்றும், உங்கள் அறிக்கை சமுதாயத்தை மாற்றும். தேவன் உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஓட்டம் ஜெயத்தோடு ஓடிட தேவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. சவுல் ஓடினார், பழைய ஏற்பாட்டிலே ஓட்டத்தை முடிக்கவில்லை. நான் பாவம் செய்தேன், மகா பெரிய தப்பிதம் செய்தேன், பொல்லாப்பை செய்தேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அறிக்கை அல்ல, வெற்றியின் அறிக்கை. என் ஆண்டவரை போல எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, வெற்றியின் கீதம். முடித்தேன், போராடினேன், முடித்தேன், காத்துக்கொண்டேன். இது என்னுடைய அறிக்கையாய், எங்களுடைய அறிக்கையாய் வரட்டும் ஐயா. அதற்காக அது இடையில வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள, தடைகளை தாண்டி ஓட, தடைகளை தகர்த்தெறிய, இவர் பிரேக்கர், எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற கர்த்தர். உடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகள் எல்லாம் தாங்க ஆண்டவரே. பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, விரைவை சந்திக்க, இல்லாமை சந்திக்க, துன்பங்களை சந்திக்க, ஏளனங்களை சந்திக்க, இப்படி ஆகிலும் அந்த ஜீவகளிடத்தை பெற்றுக்கொள்ள இலக்கம் செய்யும். ஒருவன் அழிவுள்ள கிரீடத்திற்காய் போராடினான், தோற்று போனான். இன்னொரு அழிவில்லாத கிரீடத்திற்காக போராடினார், வெற்றி பெற்றார். நாங்களும் அந்த ஹெவன்லி கிரவுன், பரலோக கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோக மேன்மை அடைய எங்களுக்கு தேவரை கிருபை தாங்க. அதற்கென்று தொடர்ந்து ஓட உதவி செய்யும். போராட, நிற்க, காத்துக்கொள்ள, ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெயம் பெற்றோராய் இந்த பூமியிலே சேவை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். கோணிலும் மாறுபாடுமான உலகத்திலே குற்றமற்ற மக்களாய் வாழ கிருபைதார். அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். உங்கள் அறிக்கை உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். இந்த விதத்துல சோர்ந்து போக வேண்டாம், விளக்கரிக்க வேண்டாம். பரமழைப்பின் பந்தை பொருளை தொடர்ந்து ஓடுங்கள். வெற்றி உங்களுடையது. God bless you. கர்த்தாவே எங்களே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என்பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சண்ய
கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கன்மலையாவார், அவரே எந்தன் கன்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.